யாத்திராகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 1வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் கேட்கலாம். யாத்திராகமம் 30வது அதிகாரம் 1வது வசனம். ஆம், தூபம் காட்டுகிறதற்கு ஒரு தூப பீடத்தையும் சீத்தி மரத்தினால் உண்டாக்குவாயாக என்று சொல்லி, அதனுடைய நீளம், அகலம், சதுரம், உயரம் எவ்வளவா இருக்க வேண்டும் என்று சொல்லியும், அதற்கு மேலே அந்த கிட்டத்தட்ட அதை சுற்றி ஏகமாய் கொம்புகள் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி, 3 வசனத்திலே அதை சுற்றி ஒரு பொன் திறனையை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் அங்கே திட்டவட்டமாய் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். இந்த தூப பீடமானது மகா பரிசுத்த ஸ்தலத்திலே அல்ல, பரிசுத்த ஸ்தலத்திலே வைக்கப்பட்டிருந்தது என்பதை நீங்களும் நானும் நன்கு அறிவோம். தேவனுக்கு ஒரு வாசஸ்தலம் தேவைப்பட்டது. தேவன் மனுஷனுக்குள்ளே உலாவ அவருக்கு ஒரு வாசஸ்தலம் தேவைப்பட்டது என்கிற சத்தியத்தை எல்லாம் நீங்களும் நானும் நன்கு அறிவோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 8 மற்றும் 9 ஆகிய வசனங்களை பார்க்கும்போது, நான் அவர்கள் நடுவில் உலாவ எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக என்று சொல்லி தேவன் மனிதனோடு உலாவ சம்பாஷிக்க அவருக்கு ஒரு வாசஸ்தலம் தேவைப்பட்டது. அதனால்தான் அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை எழுப்ப வேண்டிய அவசியத்தை தேவ ஜனங்கள் உணர்ந்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் 3 விதமான ஸ்தலங்கள் உண்டு. ஒன்று மகா பரிசுத்த ஸ்தலம், 2வது பரிசுத்த ஸ்தலம், 3வது பிரகாரம் என்று சொல்லி 3 விதமான ஸ்தலங்கள் உண்டு. மகா பரிசுத்த ஸ்தலத்திலே உடன்படிக்கை பெட்டியும், அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே கிருபாசனமும், அந்த கிருபாசனத்தை மூடிக்கொண்டு கேருபீன்களும் வைக்கப்படுகிற காட்சியை, இந்த 3 விசேஷித்த காட்சியை நீங்களும் நானும் அங்கே மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பார்க்க முடியும். நான் சொல்றது எல்லாம் வேத வசனத்தின் ஆதாரங்களோடு சொல்லுகிறேன். உங்களுக்கு ஒருவேளை இதற்கான விளக்கத்தை நீங்கள் அறிய விரும்பினால் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரத்திலிருந்து வீட்டுல போய் நீங்க வாசித்து வேண்டுமானால் பார்க்கலாம். 2வது பரிசுத்த ஸ்தலத்திலே சமூக தப்பு மேஜை வைக்கப்பட்டிருக்கும். அந்த மேஜையிலே 6 அடுக்கு அப்பங்களாய், அங்கே ஒரு அடுக்கு 2 அடுக்காய் 6 அப்பங்களாய் ஆக மொத்தம் 12 அப்பங்கள் வைக்கப்பட்டிருக்கிற அருமையான மேன்மையான சத்தியங்கள் வெளிப்படுத்தப்படுகிற காட்சியை நீங்கள் பார்க்க முடியும். அதற்கு பேர் சமூக தப்ப மேஜை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பரிசுத்த ஸ்தலத்துலதான் மேஜை மாத்திரமல்ல, குத்துவிளக்கு, தூபம் காட்டுவதற்கு தூப பீடம் என்கிற இந்த விசேஷித்த காரியங்கள் அங்கே உண்டு. பிரகாரத்துலதான் வெண்கல தொட்டி, பலிபீடம் என்று சொல்லி இவைகளெல்லாம் நீங்களும் நானும் பார்க்க முடியும். பலிபீடம், வெண்கல தொட்டி. பலிபீடமும் ஆசரிப்பு கூடாரம், பலிபீடத்துக்கும் ஆசரிப்பு கூடாரத்துக்கும், அதாவது பரிசுத்த ஸ்தலத்துக்கும் நடுவிலே வெண்கல தொட்டி வைத்திருப்பார்கள். இதெல்லாம் அவர்களுடைய வழக்கமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் அவர்களுக்கு கட்டளை கொடுக்கிற காட்சியை நாம் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரத்திலிருந்து 40வது அதிகாரம் வரைக்கும் நாம் பார்க்கும்போது, அந்த 26 அதிகாரம் மன்னிக்கவும் அந்த 16 அதிகாரங்களிலே ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து சொன்ன எல்லா விதமான ஒழுங்குகளையும் நீங்களும் நானும் பார்க்க முடியும். ஆனா இன்றைக்கு நாம் இந்த நேரத்துல பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தூப பீடத்தை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். ராவில் ஒரு நடத்துதல். இந்த தூப பீடம் என்ன? இந்த தூப பீடம் நம்முடைய வாழ்க்கையில எதை வெளிப்படுத்தி காட்டுகிறது? இந்த தூப பீடமும் அதற்கு அதை சுற்றி இருக்கக்கூடிய பொன் திறனையும் எதை நமக்கு அடையாளப்படுத்துகிறது என்பதை ஆவிக்குரிய வெளிச்சத்தோடு வசன ஆதாரத்தோடு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படியா இருக்கிறேன். பொதுவா தூப பீடம் அப்படி சொன்னாலும் எதற்காக அப்படி சொன்னா, தூபம் காட்டுவதற்காக அவர்களுக்கு ஒரு பீடம் தேவை. எப்படி பலி செலுத்துவதற்கு இருக்கிற ஒரு பீடத்துக்கு பேர் தான் என்ன பீடம்? பலிபீடம் சொல்லுகிறோமோ, அதே போல தூபம் காட்டுகிறதற்கு ஏற்படுத்தப்பட்ட பீடத்துக்கு பேர் தான் தூப பீடம். அப்போ அக்காலத்துல எதற்காக தூப பீடம் வைத்தார் என்று சொன்னால், தூப பீடம் பொதுவாக பாவ நிவர்த்தி செய்வதற்காக, அதாவது ஜனங்களுடைய பாவ நிவர்த்தி செய்வதற்கு பலி செலுத்துவாங்க. நம்ம இல்ல, நம்ம மறுக்கல. ஆனால் அக்காலத்துல தேவனுடைய சமூகத்தில உத்தரவாதத்தோடு ஜனங்களுடைய மீறுதலுக்காக, பாவங்களுக்காக பரிந்து பேசக்கூடிய இடத்திலே பிரதான ஆசாரியன் காணப்பட்டிருந்தபடியினால், அப்படிப்பட்ட பிரதான ஆசாரியன் தூப கலசத்தை தன் கையிலே பிடித்து கொண்டிருப்பது அக்காலத்தினுடைய வழக்கம். நம்ம எல்லாருக்குமே தெரியும். கோராகி நிமித்தமாய் உண்டான தாத்தான், அபிராம், கோராக் என்கிற இந்த கூட்டத்தார் ஆசாரிய பட்டத்தை தேடி அவர்களும் தேவனை விட்டு விலகி போகும்போது ஏறக்குறைய 250 பேரை பூமி என்ன செய்து தன் வாயை திறந்து வாயை திறந்து அவள் எல்லாரையும் மூடிக்கொண்டது என்று சொல்லி என்னாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 32வது வசனத்துல நீங்களும் நானும் பார்க்க முடியும்.
அதை தொடர்ந்து நாம் பார்க்கும்போதுதான் 46வது வசனத்திலே ஆரோன் சபை நடுவிலே அவன் ஓடுகிறான். ஏன் தெரியுமா? வாதை உண்டாயிருந்தது. அதனாலே எக்கச்சக்கமான பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் செத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தன் கையில எதை பிடித்திருந்தான் தெரியுமா? தூப கலசத்தை தன் கையிலே பிடித்து கொண்டு அதுல தூபத்தை போட்டுக்கொண்டு என்ன செய்கிறான்? அக்கினியும் போட்டுக்கொண்டு அவன் ஓடினான் என்று சொல்லி அங்கு எழுதப்பட்டிருக்கு. ஓடினான் என்று இங்க எழுதப்பட்டிருக்கு. அவன் போய் நின்று இந்த தூப கலசத்தை வைத்து ஜனங்களுக்காக அங்க நிக்கிற சமயத்துலதான் அந்த இடத்திலே வாதை நிறுத்தப்பட்டது என்று சொல்லி என்னாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 46, 47, 48, 49 ஆகிய வசனங்களிலே நீங்களும் நானும் தெள்ள தெளிவாக பார்க்க முடியும். எதுக்காக உங்களோடு பகிர்ந்து கொள்ள சொன்னா, அவனால இந்த தூப பீடம் மிகவும் விலையேற பெற்றது. இந்த தூப பீடத்திலிருந்து தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற விலையேற பெற்ற சத்தியங்கள் என்ன தெரியுமா? தூப பீடம் என்று சொன்னாலே விலையேற பெற்ற ஜெப வாழ்க்கையை குறிக்கும். ஜெப வாழ்க்கை உடனே சொன்னா கொஞ்சம் வித்தியாசமா தெரியும். அதுக்கு வசன ஆதாரங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். நீங்களும் நானும் வெளிப்படுத்தலுக்கு வரும்போது, வெளிப்படுத்தல் 5வது அதிகாரத்துக்கு முதல்ல வருவோம். அங்கே வெளிப்படுத்தல் 5வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் பார்க்கும்போது நல்லா பாருங்க, பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால். அப்ப பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கம். அப்போ தூப வர்க்கம் சொல்லும் போது பரிசுத்தவான்களாகிய ஜெபங்களை தான் தூப வர்க்கத்தாவை காண்பித்து கொடுக்கிறார். தூப வர்க்கம் இல்லை அப்படின்னா அங்க என்ன செய்யாதுன்னா தூபம் என்ன செய்யாது? எழும்பாது. தூபம் அப்படியே அந்த எழும்பும், ஸ்மோக் அப்படியே அங்கிருந்து அப்படியே புகையா வெளியே வரும். அப்ப இன்சென்ஸ் சொல்லப்பட்ட தூப வர்க்கம் அங்க போடப்படலைன்னா தூபம் எழும்பாது. அப்ப தூப வர்க்கம் எதுக்கு அடையாளமாகவே காண்பிக்கப்படுது? நல்ல வசனத்தை பாருங்க. இன்னும் 2-3 வசனங்களை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க இருக்கிறேன். வெளிப்படுத்தல் 5:8 சொல்லப்பட்டிருக்கு, பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து. இங்க மட்டும் இல்ல, இதே வெளிப்படுத்தல் 8வது அதிகாரம் 3ஆம் வசனத்துல பாருங்க. அதுலயும் பின்பகுதியில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அடுத்த வசனத்தை பாருங்க, அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது. அப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள், தூப வர்க்கம் இதெல்லாம் இன்டர்லிங்க்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. the prayers of the saints of God and the incense அப்படிதான் சொல்றது. and the incense are interlinked அப்படி சொல்லலாம். ரெண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாகவே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே. அதனாலதான் பரிசுத்தவானுடைய ஜெபங்களை வெளிப்படுத்துற அதே இடத்துல பரிசுத்தவானுடைய ஜெபங்களாகவே தூப வர்க்கத்தை ஆண்டு வெளிப்படுத்துகிறார். இந்த வெளிப்பாடு சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு இருந்ததுனாலதான் 141வது சங்கீதம் 2ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, மீண்டும் சொல்றேன், 141வது சங்கீதம் 2ஆம் வசனத்துல பார்ப்பமையானால், என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் என்ன செய்வதாக இருக்க கடவுது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். விண்ணப்பம் எப்படிப்பட்டதா? தூபமாக அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ விண்ணப்பம் ஜெபங்கிற இது தூபத்துக்கு அடையாளமாகவே வெளிப்படுத்தப்படுகிறது. அக்காலத்துல பாத்தீங்கன்னா ஆசரிப்பு கூடாரத்துல, தேவனுடைய வாசஸ்தலத்துல, அப்படி ஆலயத்துல எப்ப தூபம் காட்டுறாங்களோ அன்னைக்கு ஒரு வழக்கம் என்னன்னா, உள்ள இருந்துதான் தூபம் காட்டுவாங்க. ஏன்னா தூப பீடம் எங்கதான் இருக்கு? பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருக்கு. அன்னைக்கு ஆசாரிய வகுப்பு முறைமையின்படி தூபம் காட்டுவதற்கு ஆசாரியர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் சீட்டு போடுவாங்க. யாருக்கு முறை வருதோ அவங்க என்ன செய்வாங்க? தூபம் காட்டுகிற வழக்கம் இருந்தது. அப்ப தூபம் காட்டுகிற சமயத்துல ஜனங்கள் எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்க கூடாது, வேடிக்கை பார்த்துட்டு இருக்க கூடாது, வெளியில நின்று எல்லாரும் ஜெபம் பண்ணணும். ஏன்னா அங்க தூபம் காட்டுறதும் இவங்க ஜெபிக்கிறதும் கிட்டத்தட்ட both incidents resemble each other. ரெண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. அதனாலதான் பாருங்க, நம்ம புதிய ஏற்பாட்டு துவக்கத்திலே பார்க்கிறோம், முதல் ஒரு மனுஷனை ஆண்டு வெளிப்படுத்தும் போது சகரியான்கிற ஒரு ஆசாரியனை வேதம் காண்பிக்கும் போது அவன் என்ன செய்து கொண்டிருக்கிற காட்சியை தான் முதல்ல காண்பிக்கிறார் தெரியுமா? அவன் தூபம் காட்டி கொண்டிருக்கிறான். நம்ம எல்லாருக்கும் தெரியும், லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 8, 9, 10, 11 ஆகிய வசனங்களை பார்க்கும்போது அவனுக்கு ஒரு சீட்டு விழுந்துட்டு, தூபம் காட்டுறதுக்கு சீட்டு விழுந்துட்டு, அவன் தூபம் காட்டி எடுக்கும் போது ஜனங்க எல்லாரும் வெளியே என்ன செஞ்சுட்டு இருந்தாங்களா? தூங்கிட்டு இருந்தாங்களா? ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவன் தூபம் காட்டுற வேளையில அவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க? ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. எத்தனை வசனம்? 9ஆ 10ஆ?
10ஆம் வசனத்துல பாக்குறோம். அப்ப அவங்க அவங்க தூபம் காட்ட காட்ட தூபம் எழும்ப எழும்ப இங்க பாருங்க இவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்ப இந்த தூப பீடம் என்பது ஜெப வாழ்க்கைக்கு அடையாளம் என்பதை வேதம் எவ்வளவு நேர்த்தியா காண்பிக்கு. தாவீதுடைய வாழ்க்கையில காண்பித்து கொடுக்கிறார். தாவீதுக்கு கிடைக்கப்பெற்ற அனுபவம், சகரியா நாட்களிலே தேவன் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிற அற்புதமான அனுபவம், யோவான் அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தல் ஆண்டு வெளிப்படுத்தி காண்பிக்கிற பரலோகத்தில் பார்க்கிற காட்சி, பூமியில மட்டும் இல்ல பரலோகத்தில் அதே காட்சி தான். அந்த ஜபங்கள் எப்படிதான் காணப்படுதுன்னா பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொறுப்பிடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையிலே பிரியமானவர்களே, நம்முடைய ஜப வாழ்க்கை அசைக்கப்படணும். பிரியமானவர்களே, இந்த ஆண்டு தொடர்ந்து என்கிட்ட இடைப்பட்டுக்கிட்டே இருக்கிறார். சும்மா 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜபிக்கிறதல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை. நம்ம சும்மா சிலுவை பெட்டி உபதேசத்தை தெரிஞ்சுக்கிட்டா பெரிய ஞானி ஆயிட்டோன்னு அர்த்தமா? இல்ல. நமக்கு எல்லா விதைகள்லாம் கிடைச்சிட்டு, விதவிதமான விதைகள், எப்படிலாம் நல்ல விதைக்கக்கூடிய விதைகள்லாம் கிடைச்சிட்டு, நல்ல பலம் தரக்கூடிய விதைகள், நல்ல கனி தரக்கூடிய விதைகள்லாம் கிடைச்சிட்டு அது கையில வச்சிருந்தா முடியுமா? தேவ சமூகத்துல தரித்திருக்கணும். பிரியமானவர்களே, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று வேதத்துல வாசிக்கிறோம். எல்லாருக்குமே தெரியும். ரோமர் 12:12 இடைவிடாமல் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள் என்று அங்கே ரோமர் 12:12 வாசிக்கிறோம். அப்போஸ்தலர்கள் எப்படி இருந்தாங்களோ ஆதிகால திருச்சபையை குறித்து அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 42ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் எல்லாரும் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் ஒருத்தர் விடாம அவர்கள் எல்லாரும் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்போஸ்தலர் 2:42 எவ்வளவு மென்மை அங்க எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. பிரியமானவர்களே, இனத்தில் எனக்கு ஒரு இறுதியில் ஒரு பாரத்தை தேவன் தந்தா. இது பேசணும் கூட எனக்கு அவ்வளவு இதா தெரியல. ஆனா உண்மையிலே பேசக்கூடிய ஒரு ஊந்துதலை தேவன் தரதை நான் உண்மையிலே ஆவியில உணர்கிறேன். நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படிப்பட்டது பிரியமானவர்களே? நிலை நிற்க வேண்டுமே ஆனால் சிலுவை பெட்டி உபதேசத்தை நம்ம அறிகிறோம், உண்மைதான், அதுதான் விசேஷமானது. ஆனா அதை எப்படிதான் தக்க வைக்க முடியும் கேட்டா, அனுதினமும் தேவனோடு உள்ள உறவுல தான் தக்க வைக்க முடியும். ஜெப வாழ்க்கை அவசியம். அந்த ஜெப வாழ்க்கையை குறித்த ஆண்டவர் இங்கே பேசுகிறார். யாத்திராகமம் 30வது அதிகாரம் 1 வசனத்துல சீத்தி மரத்தினால அங்க எப்படி ஒரு சீத்தி மரத்தினால உடன்படிக்கை பெட்டியை செய்ய வைத்தாரோ அதே போல சீத்தி மரத்தை கொண்டு பல வேலைகளை செய்ய வைக்கிறார். சீத்தி மரம் உண்மையிலே சொன்னா அது ரொம்ப அழகான மரம் தான், நல்லா பார்க்க நல்லா இருக்கக்கூடிய ஒரு மரம் தான். ஆனா சீத்தி மரம் முள்ளுகளால் ஆனது அப்படின்னு சொல்லி சொல்லுவார்கள். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். முள்ளுகள் ஆனது அப்படின்னு சொல்லி நான் ஒரு இடத்துல வாசித்து இருக்கிறேன். இது ஒரு சில வருஷங்களுக்கு முன்னால வாசித்தது, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஆனா சில வருஷங்களுக்கு முன்னால வாசித்ததுனால என்ன ஞாபகம் இருக்கு. அது முள்ளுகளால் ஆனது அப்படின்னு சொல்லி அது ஃபுல்லா முள்ளா இருக்குமா சீத்தி மரம். ஏன் ஆண்டவர் உடன்படிக்கை பெட்டியையும் தூப பீடம் அதுக்கான தண்டுகள் எல்லாம் சீத்தி மரத்தினால விசேஷித்த காரியங்களை செய்ய வைத்தார்னு சொன்னா, உண்மையிலே பிரியமானவர்கள், இந்த முள்ளுங்கிறது பாவத்தினாலே ஏற்படுத்தப்பட்ட ஒரு விளைவு, சாபம். எப்போ ஆண்டவர் முள்ளுன்னு சொல்லி பேசினா தெரியுமா? தேசம் முள்ளையும் குறுக்கையும் முளைப்பிக்கும் சொல்லி எப்ப சொன்னா தெரியுமா? மனுஷன் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்த நாளிலே. அப்பதான் சொல்றார், பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னார். அந்த முள் எதுக்கு அடையாளம் தெரியுமா பிரியமானவர்களே? அதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. ஆண்டவர் எரேமியா 4வது அதிகாரம் 1ஆம் வசனத்துல சொல்லும் போது அங்கே சொல்லுகிறார், யூதாவின் மனுஷருக்கு தெளிவாய் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள், முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த முள் எதை காண்பிக்க அப்படின்னு சொன்னா, ஒரு விதத்துல ஆதியாகமம் 3வது அதிகாரத்தின் அடிப்படையில் பார்த்தா பாவத்தின் விளைவாகிய சாபத்தை குறிக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் அங்கே 13:27 நினைக்கிறேன், அதில் சொல்லப்படுகிறத பார்க்கும்போது அந்த முள்ளானது ஐஸ்வர்யத்தின் மயக்கம், உலக கவலை ஐஸ்வர்யத்தின் மயக்கத்துக்கு அடையாளப்படுத்தப்படுகிறது. ஏனால் ஐஸ்வர்யத்தின் மயக்கம் உலக கவலை அதை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போகிறான் சொல்லி முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட நிலத்தை ஆண்டவர் இவ்விதமாய் விவரிக்கிறார். அப்ப அந்த முள் எதுக்கு அடையாளப்படுத்தப்படுகிறது? ஐஸ்வர்யத்தின் மயக்கம், உலக கவலை. பிரியமானவர்களே, நான் முள் அப்படின்னு சொன்னா உண்மையிலே சபிக்கப்பட்டு, உண்மையிலே நீங்களும் நானும் சாபத்தின் பிள்ளைகளாகத்தான் இருந்தோம். எப்படி ரோமர் 2வது அதிகாரம் 14-15 சொல்றார் பாத்தீங்களா? அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. நம்ம நினைக்கிறோம் யூதர்கள் மட்டும்தான் நியாயப்பிரமாணம் பெற்றாங்கன்னு நினைச்சு, புறஜாதிகளாகி நீங்களும் நானும் நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கிறோமா இல்லையா? உண்மை.
ரோமர் 2:14 அதைத்தான் சொல்லுது. நீங்களும் நானும் இந்த பூமியில ஆதாமின் சாயலையே பிறந்து பாவியாகவே வளர்ந்த போது எதை தான் நிறைவேற்றி கொண்டிருந்தோம் தெரியுமா? நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றிட்டு இருந்தோம். ஏன்னா வேதம் அப்படிதான் சொல்லுது. நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமா இருக்கிறாங்க. ஏன் இந்த நியாயப்பிரமாணத்தை எடுக்கிறேன்னு சொன்னா, கலாத்தியர் 3:10 சொல்லுகிறது, நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்திற்கு உட்பட்டு இருக்கிறார்கள். பைபிள் இருக்கிறது சொல்றேன். நாமும் இந்த பூமியில பிறந்து வளர்ந்த போது நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளுக்கு உட்பட்டே வாழ்ந்தோம். சுபாவத்தின்படி மனசும் மாம்சும் விரும்பினவைகளே செய்து வந்தோம். கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்கிற சுயம் சார்ந்த வாழ்க்கையே வாழ்ந்து வந்தோம். பிரியமானவர்களே, நல்ல கவனிங்க. இப்படிப்பட்ட முள்ளுகளால் ஆன சபிக்கப்பட்ட நம்முடைய வாழ்வை தேவன் செதுக்கி தூப பீடமாய் மாற்ற கட்டளை கொடுக்கிறார். இதுதான் உண்மையான அந்த இடத்துல சொல்லப்படுற ஒரு ஆழ்ந்த வெளிப்பாடு. உண்மையாவே நம்முடைய வாழ்க்கை முள்ளாலதான் இருந்து, முள்ள வச்சா அவங்க சீத்தி மரத்தை செய்ய முடியும்? அந்த மன்னிக்கும், சீத்தி மரம் அந்த முள்ளால் இருக்கக்கூடிய அதை வச்சா அவங்க தூப பீடத்தை செய்ய முடியும்? இல்ல, செதுக்குவாங்க. அது எல்லா முள்ளையும் அகற்றுவாங்க, அப்படித்தானே? அதை அகற்றி அதை ஒரு வடிவத்துக்கு கொண்டு வருவாங்க. அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? உண்மையாவே நீங்களும் நானும் தேவனற்ற நிலைமையிலே சபிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற ஸ்தானத்திலே முள்ளுள்ள அனுபவத்திலே காணப்பட்டிருந்தோம். உலக கவலை ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தினால் நெருக்கப்பட்டவர்களாய் இந்த உலகத்துக்குரியவைகளே தஞ்சம் என்று சொல்லி, உலகமே சதம் என்று சொல்லி, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்தவர்களாய், உலகத்தாராய் நாம் சபிக்கப்பட்ட பிள்ளைகளாய், சாபத்தின் பிள்ளைகளாய் இந்த பூமியிலே வாழ்ந்து வந்தோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் விடுதலையை பெற்றிருக்கிறோம். இந்த நிச்சயம் எல்லாருக்குள்ளேயும் உண்டா? ஆராய்ந்து பாருங்க. இயேசு கிறிஸ்துவினாலே விடுதலை பெறுகிற மகிமையான அனுபவம் அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சீத்தி மரத்தை ஏன் தெரிந்து கொள்ள சொல்றார்? நமக்கு விவரம் தெரியாது, எத்தனையோ மரங்கள் இருக்கு. ஆனா ஏன் இந்த மரத்தை தெரிந்து கொள்ள சொல்றார்? நாம் இப்படிதான் யூகிக்க வேண்டியது இருக்கு. அதுல முள்ளுகளா இருக்கும். இப்போ உள்ள சீத்தி மரம் எப்படியே தெரியாது, பழைய சீத்தி மரம் இதுதான் முள்ளுகளா இருக்கும். அப்ப இந்த முள்ளுள்ள அதை ஏன் ஆண்டவர் தெரிந்து கொள்ள சொல்றாருன்னா, எப்ப இதுதான்பா என் தூப வர்க்கத்தை பிடித்து கொள்றதுக்கு பாத்திரமா இருக்கும். அப்படி அர்த்தம் என்ன தெரியுமா? அப்படிப்பட்ட அந்த முள்ளுள்ள அந்த மரத்தை தான் நான் செதுக்கி என்ன செய்வேன், நான் என்னோடு உறவாடுகிற, எனக்கு நேரா எழும்பக்கூடிய தூப வர்க்கமா, எனக்கும் அவர்களுக்கும் ஒரு தொடர்பை உறவை ஏற்படுத்தி கொள்ற ஒரு அருமையான ஜெப வாழ்க்கை, தேவனுக்கும் நமக்கும் சம்பந்தமான ஒரு வாழ்க்கை, தேவனுக்கும் நமக்கு இடையிலே வலு பெற வேண்டிய உறவு, அதுதான் இந்த தூப வர்க்கம், தூப பீடத்தின் மேன்மை. பிரியமானவர்களே, அதுல விசேஷம் என்ன தெரியுமா? ஆண்டவர் அதுல பொன் திறனையை உண்டாக்கினார். அதான் அந்த செய்திக்கான தலைப்பு சொன்னேன், தூப பீடமும் அதன் திறனையும். அதுல ஏன் பொன் திறனை உண்டாக்கினார்? கோல்டன் ரிம் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் இருக்கும். கோல்டன் ரிம் அப்படின்னு சொன்னா, இந்த ரிம் அப்படின்னு சொல்லி பார்த்தாலே ஒரு வளைவு அப்படி இருக்கக்கூடியதுதான். ஒரு அணைக்கட்டு மாதிரி போடலாம். இப்போ திறனை அப்படின்னால என்ன தெரியுமா? திறனாலே ஒரு திண்டு மாதிரி, ஒரு திட்டு மாதிரி இப்படி கொடுத்துருக்கும் அப்படின்னு சொல்லி அதுல கொடுக்கப்படுகிறது. ஏன்னா தூப பீடம் இருக்கு. அந்த தூப பீடத்துல இப்ப நீங்க இதுல ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப இந்த டேபிள் இருக்கு. இந்த டேபிள்ல தண்ணியை ஒரு சொம்பு நிறைய உள்ள தண்ணி அப்படி கொட்டி விட்டு பாருங்க, இதுல நிக்குமா? இதுல நிக்காது, அது அப்படியே வலிஞ்சு போயிடும். ஆனா சுத்தி ஒரு திறனையை கட்டி விட்டு பாருங்க, நீங்க ஒரு சம் தண்ணி ஊத்தினாலும் அதுக்குள்ள என்ன செய்யும்? அப்படியே நிக்கும். அதுக்குதான் அந்த திறனை. ஏன் ஆண்டவர் அதுக்கு சுற்றிலும் பொன் திறனை உண்டாக்கினார் என்று சொன்னால், நம்முடைய ஜெப வாழ்க்கையானது எவ்விதத்திலும் குலைக்கப்பட்டு விடக்கூடாது. ஜெப வாழ்க்கை, அதாவது என்ன அர்த்தம் தெரியுமா? எதுக்கு அந்த இடத்துல பொன் திறனை உண்டாக்கினார்கள் அப்படி சொன்னா, உண்டாக்கும்படி தேவன் கட்டளையிட்டார் என்று சொன்னால், அதுல போடப்படுகிற தூப வர்க்கமானது சிதறிவிடக்கூடாது, கீழே விழுந்து விடக்கூடாது. அப்ப தேவன் ஜெப வாழ்க்கையை குறித்து எவ்வளவு கருத்துள்ளவராய் இருக்கிறார் என்று பாருங்கள். ஏனென்றால் தூப வர்க்கம் அப்படி போட்டீங்க வச்சுக்கோங்களேன், அப்படி சதஞ்சிரும், காத்து கூட அப்படி பறந்துகிட்டு போயிரும். அப்ப சுத்தி ஏன் பொன் திறனை உண்டாக்குற நமக்கு முதல்ல தெரியாது. ஆனா தேவன் அதை காண்பிக்க அதுதான் அந்த வெளிச்சம். அந்த பொன் திறனை என்ன செய்யும்னா ஒரு அணைக்கட்டு மாதிரி இருந்துக்கிடும். அதுல எவ்வளவு தூபம் இருக்க போட்டாலும் என்ன செய்யும்? அப்படியே பிடிச்சுக்கிடும், அவ்வளவுதான். வெளியே என்ன செய்யாது, அது செதறாது, சிந்தாது செதறாது. அதெல்லாம் என்ன செய்யணும், அதுக்குள்ள அந்த அடைப்புக்குள்ளே அப்படி இருந்துக்கிடும். எப்படி இதை பாத்தி கட்டுவீங்களா? உங்களுக்கு இப்படி சொன்னா உங்களுக்கு தெரியும். பாத்தியில ஒரு பக்கம் இதை உடச்சு விட்டு பாருங்களேன், பார்ப்போம் உள்ள தண்ணி நிக்கா இல்லையான்னு பார்ப்போம். 4 பக்கம் சுத்தி அடைக்கீங்களா இல்லையா? அப்படின்னா உப்பு எடுக்க முடியும், இல்லை அது தப்பா போயிடும். அப்ப ஒரு பக்கம் கூட என்ன செய்யறோம், கேப் விட மாட்டோம், சுத்தி கரெக்டா அடைச்சிரும் 4 பக்கமும்.
அதுதான் அந்த திறனை. நீங்க பாத்தீங்களா, பாத்திக்கு அடைப்பு கொடுத்துருக்காங்க, அதுக்கு பேர் தான் திறனை. அது சுத்தி ஒரு கோல்டன் ரிம் அப்படியே எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. காரணம் என்ன தெரியுமா பிரியமானவர்களே? உங்களுடைய என்னுடைய அந்த ஜெப வாழ்க்கையில தேவன் அவ்வளவு அக்கறை உள்ளவரா இருக்கிறார். இன்னைக்கு நிறைய விதங்கள்ல கவனம் சதுர்றோம். உலகமே நமக்கு சதம் என்று ஓடிக்கொண்டிருக்கிறோம். தேவனுக்கும் நமக்கும் இடையில இருக்கிற உறவு பிளவுபட்டு இருக்கிறது, பிளவுபட்ட நிலையில் இருக்கிறது. எதற்காக பேச வைக்கிறார் எனக்கு தெரியாது. பிரியமானவர்களே, தயவு கூர்ந்து நம்முடைய ஜெப பலிபீடமானது, நம்முடைய அந்த ஜெப தூப பீடமானது வலுப்பெறட்டும் பிரியமானவர்களே. அதுல ஒரு பிரகாசத்தை நாம் பார்ப்போம். அதுதான் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஜெப வாழ்க்கை அங்க திறனையை உண்டு பண்ணுகிறார். அந்த திறனை அதுக்குதான். ஏன்னா தூபம் இருக்கும், அந்த தூப இடத்துல போடுவாங்க, அந்த அக்கினியில போடுவாங்க, தூப இடத்தை போடுவாங்க. அதுல திறனை இல்லை அப்படின்னா அதெல்லாம் என்ன செஞ்சோம்னா சிந்திரும். அனைவருடைய வாழ்க்கை இன்னைக்கு பாருங்க, ஜெபத்துல கவனமே கிடையாது, கவன சிதறுதல் தான். சும்மா 5 நிமிஷம் ஜெபம் பண்ணா அப்படியே அதுக்கப்புறம் ஒரே தூக்கமா வருது அப்படின்னா அங்க பொன் திறனை இல்லைன்னு அர்த்தம். தேவனுக்கு நமக்கு இடையில இருக்கிற உறவு பாருங்க, கொஞ்ச நேரத்துல தூக்கத்தினால சதறி போயிருது, சிந்திருது. தூபம் இருக்க சரியா போக மாட்டேங்குது. அப்புறம் இங்க அக்கினி அதுல உள்ள போடணும், நெருப்பு தலையில உள்ள போடணும், தூபர்க்கத்தை உள்ள போடணும். நீங்க திறனையே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி சிந்திரும். தூக்கம் எல்லாத்தையும் சதறி பண்ணி போயிடும். அப்புறம் ஜபம் இல்லை, ஒன்றும் இல்லை, தக்க வைக்கவே முடியலைங்க. ஏன்னா ஃபுல்லா வேலை வேலை வேலை. அப்புறம் அங்க காது குத்துக்கு போகணும், சடங்கு, கல்யாணம், அப்புறம் பால் காய்ப்பு, இப்படியே தான் அலையிறமே ஒழிய நம்ம தேவனுக்குன்னு நேரத்தை கொடுக்கிறோமா பிரியமானவர்களே? தேவன் நம்மோடு கூட உறவாட எவ்வளவு வாஞ்சிக்கிறா. பேதுரு தன்னுடைய நிருபத்துல சொல்லும் போது 1 பேதுரு 4வது அதிகாரம் 9ஆம் வசனத்துல சொல்லுகிறா. 1 பேதுரு 4வது அதிகாரம் 9ஆம் வசனத்துல சொல்லும் போது தெளிவா அந்த 7ஆம் வசனத்துல இருந்து நீங்க பார்க்கலாம். அதுல சொல்லுகிறார், எல்லா தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள், விழித்திருங்கள். அது சொல்லும் போது சொல்றாரு, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் என்ன செய்யுங்க, என்ன பண்ணுவதற்கு, ஜெபம் பண்ணுவதற்கு என்ன செய்யுங்க, ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்க. இதே காரியத்தை தான் இயேசு கிறிஸ்து தம்முடைய வருகைக்கான அடையாளங்களை குறித்து பேசும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மார்க் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம். இந்த அதிகாரங்கள் எல்லாம் பாருங்க, அப்படி வருகைக்கான அடையாளங்கள் எல்லாம் காண்பித்து கொடுத்துட்டு கடைசி காலத்தில் சம்பவிக்க போறது என்ன எல்லாத்தையும் காமிச்சு கொடுத்துட்டு கடைசியா சொல்றாரு, இவைகளுக்கு எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக பாத்திரவான்களை எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்னு சொல்லி கொடுக்கிறார். தேவனோடு உள்ள உறவு பிரியமானவர்களே, இப்ப நம்ம அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான்கள் தான். நம்மளை எப்படி கழுவி எடுத்திருக்காரு தெரியுமா? உங்களை என்னை ஆசாரிகளாய் மாற்றி இருக்கிறார். நான் அதெல்லாம் முன்னாட்கள் செய்தியில பகிர்ந்திருக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், வெளிப்படுத்தல் 1:6 வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 6ஆம் வசனத்துல நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து பாருங்க, நமது பாவங்களற நம்மை கழுவி நம்மை பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரிலும் ஆக்கின அவருக்கே மகிமையும் வல்லமையும் என்னடிக்கு உண்டாவதாக அப்படின்னு சொல்லி ஆமைன்னு சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, அப்படி ரத்தத்தினால கழுவப்பட்ட எல்லாருமே ஆசாரியர்கள் தான். ஒருவேளை இந்த சத்தியத்தை நீங்க அதிகமான கேட்க நினைச்சீங்கன்னா, எல்லா விசுவாசிகளும் ஆசாரிகள் அப்படிங்கிற ஒரு தலைப்புல நம்ம யூடியூப் சேனல்ல செய்தி உண்டு. எதுக்கு இதை சொல்ல வர அப்படின்னு கேட்டா, இதெல்லாம் நீங்க பெந்தேகோஸ்தே பாஸ்டர்மார்லாம் பார்த்தாங்கன்னா நடுங்கிருவாங்க. இது தேவதூஷணம், எல்லாரும் ஆசாரின்னு சொல்ற, அப்ப தசமபாகம் அவனுக்கும் கொடுக்கணும்னு சொல்றியா? ஆமா, அப்படிதான் அர்த்தம். ஆசாரி ஊழியன்னு பிறகு அதுதான் கொடுக்கணும். பிறகு தசமபாகத்தை வலியுறுத்து கிடையாது, புதிய ஏற்பாடு தசமபாகத்தை குறித்த காரியங்களும் கிடையாது. பிரியமானவர்களே, அப்ப எல்லா விசுவாசிகளும் ஆசாரிகளாக்கப்படுறாங்க. அப்ப ராஜாக்கள் ஆசாரியர்கள். இந்த ஆசாரியருடைய பணி என்ன தெரியுமா? தேவ சமூகத்திலே நித்தமும் தரிச்சிருப்பாங்க, தேவ சமூகத்திலே நித்தமும் தரிச்சிருப்பாங்க. அதுதான் ஆசாரியுடைய ஊழியம். அதனாலதான் எதுக்கு தெரியுமா, ஆசாரியர்கள் எங்க இருந்து வர்றாங்கன்னு நினைக்கீங்க? லேவியில இருந்து தான் வர்றாங்க. லேவியுடைய ரத்தத்துல தான் அந்த ஆசாரி ஊழியமே இருக்கு. லேவி வழியா தான் வர்றாங்க. லேவிக்கு 3 பிள்ளைகள் இருந்தாங்க, மெராரி, கோகாத், கெர்சோம் அப்படின்னு சொல்லி 3 புத்திரர்கள் இருந்தாங்க. கெர்சோம், மெராரி, கோகாத் அப்படின்னு சொல்லி 3 பிள்ளைகள் இருந்தாங்க லேவிக்கு. ஏன் லேவி கோத்திரத்தை அவர் தெரிந்து கொள்றார்? அது அவர்கிட்ட தான் கேட்கணும். ஆனா லேவிக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா, அட்டாச்னு அர்த்தம், இணைந்திருப்பார் அப்படிங்கிற அர்த்தம், இணைக்கப்பட்டதுன்னு அர்த்தம். நான் லேயால் பிள்ளையை பெற்றெடுத்து லேவின் எப்படி பேர் வைக்க தெரியுமா? என் கணவன், என் புருஷன் என்னோட சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு லேவின் பேர் வைக்கிறார். அப்ப லேவியுடைய அர்த்தமே என்ன தெரியுமா? லேவி மீன்ஸ் அட்டாச், அட்டாச்டு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அட்டாச் அதாவது இணைக்கப்பட்டது. அங்க கணவன் மனைவிங்கிற இணைப்பை பத்தி பேசுறாங்க,
ஆனா ஆவிக்குரிய ரீதியில பார்த்தா மணவாளனாகிய கிறிஸ்துவுக்கும் மணவாட்டியாகிய உங்களுக்கும் இடையில ஒரு உறவை ஏற்படுத்துற பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் லேவி. அப்போ நீங்களும் நானும் ஆவிக்குரிய லேவியர்கள் தான். ஏன்னா அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட ஆசாரியர்களா இருக்கிறோம். அப்ப நம்முடைய ஸ்தானத்தையும் மறந்துடக்கூடாது. நம் மணவாட்டி, அவர் மணவாளன். அப்ப அவருக்கும் நமக்கு என்ன இருக்குன்னா தொடர்பு இருக்கு. அதனாலதான் லேவிங்கிற பேரே வருது. ஆனா நம்ம லேவியர்கள் சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு நேரம் இல்லை. I don't have enough time to pray. I don't have enough time to read the Bible. இப்படியே தான் போய்கிட்டு இருக்கோம். ஆனா God has given ample time தான் சொல்லணும். Ample opportunities to stay in the presence of God. தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. இல்ல இன்னும் சில சத்தியங்களை மட்டும் சொல்லி நான் முடிக்க வாஞ்சுகிறேன். அந்த திறனை அதுதான் வெளிப்படுத்துகிறது. தேவனுக்கு ஒரு நோக்கத்தை பார்த்தீங்களா, தேவனுடைய நோக்கத்தை பாருங்க. ஐயோ, அந்த ஜெப வாழ்க்கை சதறிடக்கூடாது, அது சிந்தி விடக்கூடாது, எக்கார்ந்து கொண்டு அது வலிவி போய்விடக்கூடாது, தூபவர்க்கம் கீழே விழுந்துடக்கூடாது. அது அவருக்கு அவ்வளவு ஆவல். ஜெப வாழ்க்கை என்ன செய்யணும், மங்கி விடக்கூடாது. ஜெப வாழ்க்கை என்ன செய்யணும், படுத்துடக்கூடாது. ஜெப வாழ்க்கை விழுந்து போய் விடக்கூடாது. ஜெப வாழ்க்கையில சறுக்குதல் ஏற்படக்கூடாது. தேவனுக்கு ஒரு பெரிய நோக்கம். ஆனா இவ்வளவு இந்த ஜெப வாழ்க்கைய எதுதான் ஏக்குது தெரியுமா? பலிபீடத்திலிருந்து வருகிற அக்கினி தான் ஏக்குது. மற்றபடி புகையே வராது. நெருப்பு இல்லாமல் புகையாது. உங்களுக்கு தெரியுமா, நெருப்பு போட்டாதான், நீங்க எவ்வளவு தூபவர்க்கம் போட்டாலும் நெருப்பு தளல் இல்லைன்னு வச்சுக்கீங்களேன், எவ்ரிதிங் இஸ் வேஸ்ட், எல்லாமே வீண். அதனாலதான் சொல்ல வர்றோம் என்னன்னா, ஜெப வாழ்க்கைய மெருகேற்றக்கூடிய மகிமையான அனுபவம் எங்க இருக்கு தெரியுமா? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசத்துல தான் இருக்கிறது. நானா புதுசா ஒரு கதையை கண்டுபிடிக்கல. நீங்க வேணா பாருங்க. அதை சொல்லும் போது சொல்லுவாரு, அந்நிய அக்கினியை உள்ள கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவார். நீங்க வேணா பாருங்க, வேதத்தை நீங்க பார்ப்பீர்கள் என்றால் யாத்திராமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் அங்கே 9ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது, அதின் மேல் அந்நிய தூபத்தை ஆகிலும் தகன பலியாகிலும் போஜன பலியாகிலும் படைக்க வேண்டாம், அதன் மேல் பான பலியை ஊற்ற வேண்டாம் என்று அங்கே சொல்லுகிறார். அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. அப்போ ஆண்டோடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்நிய தூபம் அப்படின்னு சொல்றார். இப்ப நாதாப் அபியூவை தேவன் அடிக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், லேவியராகமம் 10வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள் பார்க்கிறோம். அவங்க அந்நிய அக்கினி என்ன செஞ்சாங்க, உள்ள கொண்டு வந்தாங்க, செத்தே மடிஞ்சிட்டாங்க. கத்திரத்தின் அக்கினி அவங்களை பச்சித்து போட்டுது. ஆரோனுடைய குமாரரை ஆண்டவர் அழிச்சு போட்டார். அந்நிய அக்கினி உள்ள கொண்டு வந்தாங்க. பிரியமானவர்களே, அது கர்த்தருக்கு ஆகவே ஆகாது. அதனாலதான் ரொம்ப கவனமா இருங்க. இன்னும் 24 மணி நேரம் ஜெபம், 12 மணி நேரம் ஜெபம், 48 மணி நேரம் ஜெபம் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க எழுப்புதலுக்காக. இப்ப கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப என்ன தெரியுமா, எழுப்புதல் நடக்க மாட்டுக்கு, ஆண்டவரே எழுப்புதல் நடக்கலன்னு. நிச்சயமா நடக்காது. ஏன்னா தூப வர்க்கத்துல, தூப பீடத்துல எது கொண்டு வரப்படணும் கேட்டா, அந்த பலிபீடத்தில் உள்ள அக்கினி கொண்டு வரப்படணும். பலிபீடத்தில் உள்ள நெருப்பு தழல் கொண்டு வரப்படணும். வேத வசன ஆதாரத்தோடு பேசுகிறேன். நீங்கள் நானும் எண்ணாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரத்துக்கு வாங்க. எண்ணாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம். இப்போ 46ஆம் வசனத்தை வாசிங்க. 16:46. நீ தூப கலசத்தை எடுத்து, நல்லா பாருங்க, எதுல இருக்கிற அக்கினி? ஆமா, பலிபீடத்திலிருந்து வராத அக்கினியும் கொண்டு வர முடியும். ஏன்னா அக்கினி என்ன கேஸ் ஸ்டவ்ல இருந்து மட்டும் தான் வருதா? தீப்பெட்டில இருந்து வரும், இன்னும் லைட்டர்ல இருந்து இருக்கு, எத்தனையோ இடத்துல இருந்து எடுக்கலாம் அக்கினிய. என்ன சொல்றாருன்னா, தூப வர்க்க ரைட்டு, அந்த தூப கலசல எங்க இருந்து எடுத்து அக்கினியை கொண்டு வரணும்? பலிபீடத்திலிருந்து அக்கினியை அதில் போட்டு பாருங்க, அதின் மேல் தூப வர்க்கம் இட்டு சீக்கிரமாய் சபையிடத்தில் போய் போதும் பாவ நிவர்த்தி செய்ய சொல்லி சொல்ற. அப்ப பலிபீடத்தில் இருக்கிற அக்கினி அதில் போட்டு, அக்கினி சாதாரணது கிடையாது, பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை எடுத்து போடணும். பலிபீடத்தில் இருக்கிற அக்கினி எடுத்து போடணும். மற்றபடி அங்க தூபம் காட்டுறதெல்லாம் தேவன் ஏற்றுக்கிடவே மாட்டார். அதனாலதான் ஜெப வாழ்க்கைக்கு அங்க சிலுவை பற்றி உபதேசம் தேவையா இருக்கிறது. பெரியமான பலிபீடம் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், அந்த இடத்துலதான் பலி செலுத்துவாங்க. அப்ப உங்களுடைய என்னுடைய ஒட்டுமொத்த பாவ பிராயச்சித்தமா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பழைய ஏற்பாட்டு கால ஒட்டுமொத்த பலிகளுக்கும் உள்ளடக்கமாய் ஒரே பலியாய்
சிலுவை என்கிற பலிபீடத்துல பலியானாரே, அந்த சிலுவையை பற்றி உபதேசத்தை பட்டுகிற விசுவாசத்தினாலதான் உங்களுடைய என்னுடைய ஜெப வாழ்க்கை என்கிற இந்த தூப கலசம், அந்த தூப வர்க்கத்தை வெளிப்படுத்த வேண்டும், தூபத்தை வெளிப்படுத்த வேண்டும். நீங்க பாருங்க, வாழ்க்கை ஒண்ணு, ஜெபம். எங்க போறீங்க சிஸ்டர்? ஜெபம் பண்ண போறேன். கணவனுக்கு சாப்பாடு ரெடி பண்ண, அவன் கிடக்கான் மனுஷன், அவெல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லிடுவாங்க. இன்னைக்கு எல்லாம் இப்படி இப்படி இந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ. அப்புறம் என்ன சிஸ்டர் அப்படின்னு கேட்டா, அங்க நாங்க உபவாச ஜெபம், திறப்பின் வாசல் ஜெபம், அப்புறம் 7 மணி நேரம் கட்ட விழ்க்கிற ஜெபம். ரைட்டு, எல்லாம் ரைட்டு. அப்புறம் உங்க போன வாரம் உங்க சித்திக்கு எதிராக கேஸ் கொடுத்தீங்களா, அது முடிஞ்சுதா? இல்ல அது 2ல 1 பார்க்க விட மாட்டேன். சரி நான் இப்போ அவசரமா இந்த 7 மணி நேரம் கட்ட விழிக்கிற ஜெபத்துக்கு போயிட்டு வர்றேன். பலிபீடத்திலிருந்து நீ அக்கினியே எடுக்காமல் என்ன தூப வர்க்கம் வாழுதுன்னு நான் கேட்கிறேன். அது ஜெப வாழ்க்கையா? அது ஜெப வாழ்க்கையா அல்ல. என்னைக்குமே ஞாபகம் புரியுமானோல்ல, இந்த தூபம் வரணும் அப்படின்னா நெருப்பு இல்லாமல் என்ன செய்யணும், விறகு அவ்வளவுதான் அமர்ந்துரும். விறகு அவியினே இருக்கு, அது ஒண்ணும் செய்ய அவ்வளவுதான், முடிஞ்சு போயிரும், அமர்ந்து போயிரும், குயின்ச்சாயிரும். அப்ப நெருப்பு இருந்தாதான். அப்ப இந்த நெருப்பு எங்க இருந்து வரணும் தேவன் சொல்லி கொடுக்கிறாருன்னா, பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை தான் இந்த தூப கலசத்துக்குள்ள கொண்டு வரணும். நீ எல்லாரும் என்ன தெரியுமா, வேற அக்கினியை கொண்டு வராங்க, நீ அதான் செத்து தொலைகிறேன்னு அர்த்தம். கேட்டா அங்க ஜெபம் இங்க ஜெபம்னு ஓடுறாங்க. ஆனா வாழ்க்கையை பார்த்தா ஒரு கனி கிடையாது. ஃபுல்லா புரணி பேசுறது, பொய் பேசுறது, கெட்ட வார்த்தை போடுறது, பக்கத்து வீட்டாட்ட பயங்கரமா சண்டை போடுறது எல்லாம் இருக்கு. ஆனா கேட்டா நான் ஜெபிக்கிறேன். இரவுல ஜெபிக்க கொடுத்திருக்காங்க. எங்க சபை தூத்துக்குடியில சபை இருக்கு. சபையில பக்கத்துல ஒரு வீட்டார் இருக்காங்க. நாங்க இங்க கூட்டம் நடத்திட்டு இருப்போம். சத்தம் கேட்கும் பாருங்க. எப்படி சத்தம்னா, ஓ ரபா பா 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 சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஓ ரீகா பா 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 இப்படிதான். இந்த ரீகா பா 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 ரீகா பா 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 பான்னு கத்துவாங்க. ஏரியாவே கேட்கும். இறங்கி வந்தாங்க ஒரு இந்து சகோதரி, நகத்தை வச்சு பிறண்டிட்டாங்க. தண்ணி எடுக்கிற சண்டையும் போட்டுட்டு மேல போய் ரீகா பா 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 என்ன பாஸ்டர் சொல்லி கொடுத்திருக்காங்க. எவ்வளவு பெரிய அவலட்சணம் பாருங்க. உண்மையிலே நான் பார்த்தது, நான் கண்டது, கேள்விப்பட்டது எல்லாம் நீங்க கவனிச்சுக்கங்க. மூஞ்ச பிடிச்சி அப்படியே பிறண்டி ரத்தம். அதை முடிச்சுட்டு, அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு மேல போய் ஏதாவது ரிப்பீட்டட் ஆயிட்டே இருக்கு. ஏன்னா 12 மணிக்கு ஜெபிக்கணுமா, 11 மணி 12 மணிக்கு, ஏன்னா கட்ட விழுக்க முடியும். ஏன்னா அப்பதான் அந்த காரிருள்ள வருகிற சாத்தானை மேற்கொள்ள முடியும் சொல்லி. பகல்ல பறக்கிற அம்பை என்ன செய்ய போற, அப்புறம் மத்தியானத்துல பாலாக்குற சங்காரம், கொள்ளை நோய். நீ இரவில் நடமாடுகிற கொள்ளை நோய் அடிக்கிற, மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரம், பகலில் பறக்கும் அம்பு. அதுக்கு வேற ஜெபம் இருக்கு. அப்புறம் இப்ப அமாவாசை ஜெபம் வேற கிளம்பி இருக்காங்க, பௌர்ணமி ஜெபம், அப்புறம் வேற பாதாளத்தின் ஜெபம் வச்சுக்க. இத்தனை கொண்டு போற பிரியமானவர்களே. இன்னைக்கு பலிபீடத்தினுடைய காரியமே இல்லை. நான் சொல்றேன், இந்த பலிபீடமும் தூபபீடமும் இன்டர்லிங்க்ட், both are joined together. ரெண்டு ஒண்ணா இணைக்கப்பட்டிருக்கு. பலிபீடத்திலிருந்து வரல அப்படின்னா ரிஜெக்டட். உன் தூபமே எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிடுவாரு. அதான் இந்த கிறிஸ்துவின் சாயல், இந்த மரணத்தின் சாயல். பலிபீடத்துல தான் மாம்சம் தகனிக்கப்படுகிறது. அந்த மாம்சம் தகனிக்கப்படுகிறது, பழைய வாழ்க்கை சிதைக்கப்படுகிறது, பாவ வாழ்க்கை சிதைக்கப்படுகிறது. பழைய மனுஷனாகிய ஜென்ம சுபாவத்துக்குரிய அந்த பழைய ஆதாம், மனம் போன போக்கிலே போகிற அந்த பழைய மனுஷனாகிய ஆதாம் சிதைக்கப்படுகிறான். அதுல இருந்து அக்கினி வரல அப்படின்னா your prayers, all your prayers will be rejected. எல்லா ஜபத்தையும் ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார். அதனாலதான் அங்க திட்டவட்டமா சொல்லப்படுது. இங்க என்ன மட்டுமா நினைங்க, இன்னொரு இடத்தையும் பாருங்க. லேவியராகமத்துக்கு வாங்க, அதே 16 வாங்க. இப்ப என்ன 16 வாச மாதிரி லேவியராகம் 16 உங்களுக்கு மறக்காது இல்ல, ஞாபகம் வச்சுக்கங்க. லேவியராகம் 16 அங்கே 7வது வசனத்துல இருந்து மன்னிக்கவும் 11ல இருந்து நம்ம பார்க்கும்போது அதுல விசேஷம் 12 பாருங்க. கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கும் பலிபீடத்தின் மேலுள்ள நெருப்பு தணலினால் தூப கலசத்தை என்ன செய்யணும், நிரப்பணும். மற்றபடி அங்க தூபம் இருக்கும் வேலையும் செய்யாது. பலிபீடத்தில் மேலுள்ள நெருப்பு தணல் இருக்கு பாத்தீங்களா,
இந்த கங்குன்னு சொல்லுவீங்களே, அதை வச்சு தூப கலசத்தை நிரப்பணும். இப்ப அதுல இருந்து வரக்கூடிய தூப வர்க்கம் தான் சுகந்த தூப வர்க்கம் சொல்லி அதுக்கு அடுத்து சொல்லப்படுது. அதெல்லாம் நீங்க தாராளமா நீங்க தியானித்து பார்க்கலாம். அந்த தூப வர்க்கம் தான் கொண்டு வரப்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஏன் பலிபீடம், ஏன் தூபபீடம் சொல்லிட்டு ஏன் பலிபீடத்துக்குள்ள இன்னொரு செய்திக்குள்ள போறீங்க? இல்ல, நான் இன்னைக்கு இப்பவும் தூபபீடத்தை பத்தி தான் பேசுறேன். ஜெப வாழ்க்கை. நீங்க அதனாலதான் எழுப்புதல் சொல்லி ஒரு கூட்டம் அலையுது. இதை காணொலியில கேட்டாலும் பரவாயில்ல. நேற்று காலையில இருந்து அப்படியே கதறாரு. லட்சக்கணக்கான ஜனங்களை கூட்டி சேர்க்கிறவர் தான் தூத்துக்குடி பட்டணத்துல. கதறாரு, எழுப்புதலை தாரும், எவ்வளவு நாட்களாய் ஜெபிக்கிறோம், ஆனால் ஆண்டவர் எழுப்புதலை தரவில்லையே. ஆமா, நீ வியாபாரிகளுக்கு ஜெபம் நடத்துறிய, எழுப்புதலை அவனை தந்துருவார், தாராளமா தந்துருவாரு. வியாபாரிகளுக்கு ஆசீர்வாதமான கூட்டம். இந்த பவுல் அப்போஸ்தலர் நடத்திட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, எப்படி தொழில் ஆஸ்வதிக்கப்படுது. முகேஷ் அம்பானி, லட்சுமி மிட்டல், லெஸ்லி வாடியா, பிர்லா ஃபேமிலி, சிவ் நாடார், இவங்க எல்லாம் வந்தாங்கன்னு வச்சுக்கீங்களேன், அந்த கூட்டமே தெரிச்சு ஓடிடும். அந்த காக்கா கூட்டத்துல கல்ல கொண்டு போட்ட கதையாயிரும். அப்படி 10 பேரை இறக்கி விட்டுணும் போல. இந்த உலக டாப் லிஸ்ட்ல இருக்காங்கல்ல, டாப் 10 ரிச்சஸ்ட் பீப்புள் இன் இந்தியா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் இருக்காங்க. அந்த 10 பேரை கொண்டு நீங்க இறக்கிட்டு வச்சுக்கீங்களா, அந்த கூட்டம் எல்லாம் கலைஞ்சே போயிடும். வியாபாரிகளா, உடனே 1 கோடி முதல்ல போட்டோம், இப்ப 10 கோடி ஆண்டவர் கொடுத்துட்டார், அல்லேலூயா அப்படின்னு சொன்னா அங்க இருந்து வருவாங்க. நான் இங்க என் கையில 2 லட்சம் கோடி இருக்கு. அவன் ஒரு கேள்வி கேட்ட, என்ன உன் கர்த்தர் எங்க போனாருன்னு கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லுவோம் சொல்லுங்க? எழுப்புதல் ஜெபம், அந்த ஜெபம், இந்த ஜெபம் சொல்றாங்க. நான் உண்மையிலே சொல்றேன், நான் என்ன சொல்றேன், மனுஷனை வாழ கற்றுக் கொடுங்க ஐயா. நீ பணாசை இல்லாம வாழு. நீங்க வரணும், கூட்டம் கூட்டமா வந்து சேரணும்னு நான் விரும்பல. இப்படி கூட்டம் கூட்டமா வந்து கூட்டத்தோட கோவிந்தா போடுற கதையா நீ அலுலியா போட்டு போனா உன்னால பெரிய ஆளா ஆக்கிடுவாரோ, எழுப்புதல் வந்துருமா? 24 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா ஜெபிக்கிற ஆட்களை பாருங்க, சாட்சியே கிடையாது. ஆனா இவங்களை எப்படி தெரியுமா, ஜெபம் 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 ஜெபம், அந்த ஜெபம், இந்த ஜெபம், ஜாமக்காரன் ஜெபம், வெளிப்பு ஜெபம், திறப்பின் வாசல் ஜெபம், மன்றாட்டு ஜெபம். அல்லவேளை இந்த மண்ணலி போட்ட ஜெபம் வைக்கல, அதையும் செஞ்சிருவாங்க. சாட்சியற்ற வாழ்க்கை, சாட்சியற்ற வாழ்க்கை. பலிபீடத்தில் இருக்கிற அக்கினி தூபபீடத்துக்கு வராத பட்சத்தில் தூபபீடத்திலிருந்து எழும்புகிற அத்தனை தூபமும் கர்த்தருக்கு அருவருப்பானது. அதுதான் நான் உண்மையிலே சொல்றேன். நம்ம எங்கேயும் போகலாம், சாட்சி உள்ள வாழ்க்கைக்குள்ள நம்மளை நடத்தலையா வேஸ்ட். அது இங்க வந்தாலும் அதுதான். இங்கனால பெரிய 2 கொம்பா இருக்கு, இல்ல இங்க வந்தாலும் அதுதான். அதனாலதான் பாருங்க, அதை சுற்றிலும் ஆண்டவர் என்ன செய்வார்னா கொம்புகளை வைத்திருப்பார். என்னையா தூபபீடத்துல கொம்பா? ஆமா, நீங்க 2ஆம் வசனத்துல பாருங்க, கொம்பு இருக்கும். யாத்திராகமம் 30 அதிகாரம் 2ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா கொம்பு வைத்திருப்பார். ஏன் கொம்பு அப்படின்னா, கொம்பு பெரும்பாலும் எதுக்கு அடையாளம் அப்படின்னு சொன்னா ஜெயமான வாழ்க்கை, ஜெபத்துல ஜெயம் எடுக்கிற அனுபவத்தை காண்பிக்கும். பொன்திறனையே காமிக்கிறாரு, சுற்றி பொன்திறனை இருக்கு. நம்முடைய விண்ணப்பங்களை செதறிடக்கூடாது, நம்ம வேறு சிந்தைக்கு இடம் கொடுத்துடக்கூடாது, தேவனோடு உறவாடணும். அதுல வேறு உலக காரியத்துக்குள்ள போய் இந்த தூப வர்க்கெல்லாம் விழுந்து போயிடக்கூடாது, அதுல கவனமா இருக்கணும். கொம்பு ஆண்டு வச்சிருக்கிறார். கொம்பு பெரும்பாலும் ஜெயத்தை குறிக்கும். எல்லாருக்கும் தெரியும், சகரியா 1 அதிகாரத்துல அங்க ஒரு 4 கொம்பு இருக்கு. அது இஸ்ரவேலை சிதறடித்த கொம்புகள்னு சொல்றார். கொம்புனாலே ஜெயமுள்ள வாழ்க்கையை தான் குறிக்கும். ஏன் அப்படின்னா, சகரியா 1 அதிகாரத்துல தெளிவா சகரியாவுக்கு தரிசனம் கொடுக்கும்போது வெற்றி பெற்ற மனிதர்களை, வெற்றி பெற்ற ராஜ்யங்களை காண்பிக்கிற இடத்துல கொம்புகள் தான் காண்பிக்கப்படும். தானியேல் 7வது அதிகாரம் 8வது அதிகாரத்தை நீ வீட்டுல போய் வாசிச்சு பாத்துக்கங்க. அங்கே 2 ஆட்டுக்கடா சண்டை போட்ட மாதிரி நீங்க பாப்பீங்க. வெள்ளாட்டு அந்த ஆட்டுக்கடா இந்த ஆட்டுக்கடான்னு பாப்பீங்க. ஆனா எந்த ஆட்டுக்கடாவுக்கு கொம்பு முறியுதோ, மண்டை உடையதோ இல்ல, கொம்பு முறியுதோ அந்த ராஜ்யம் முடிஞ்சிட்டு கீழே விழுந்ததுன்னு அர்த்தம். அந்த கொம்பு எந்த இடத்துல நிக்குதோ அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். கொம்பு முறிஞ்சிட்டுனா தோத்துட்டாங்கன்னு அர்த்தம். எந்த கொம்பு முறியுதோ அது தோத்துட்டு, எந்த கொம்பு முறியாம நிக்குதோ அது என்னது, ஜெயித்துட்டு. அதனாலதான் இந்த தூபபீடத்துல தேவன் கொம்புகளை ஏற்படுத்துகிறது. அதனோடு ஏகமா இருக்க வேண்டுமா 2ஆம் வசனத்துல போட்டிருக்கிறார். இப்படிப்பட்ட மென்மையான சத்தியங்களை நீங்கள் நானும் அனுபவிக்கணும் பிரியமானவர்களே. தேவனோடு உள்ள உறவு, நான் யாரையும் தாக்குன்னு நினைச்சிடாங்க பிரியமானவர்களே. நீங்க மனுஷனை சாட்சி உள்ள வாழ்க்கைக்குள்ள கொண்டு போகிறது இல்லை. ஆரம்பத்துல கூட உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், நீ கிறிஸ்தவ பத்திரிகையில கூட இந்த தாடிகாரம் படம் வந்துகிட்டு இருக்கு. வெளிநாட்டு நடிகர் சீசர் போர்கியா அப்படிங்கிற 1400 சில்லறையில வாழ்ந்த மனிதன்,
போப்பாண்டவர் தவறாய் ஒரு ஸ்திரீட்ட தவறாய் நடந்த நிமித்தமாய் அங்கே பிறந்த ஒரு பிள்ளை தான் சீசர் போர்கியா. அந்த சீசர் போர்கியாவுடைய படத்தை தான் இன்னைக்கு கிறிஸ்தவ பத்திரிகையில கர்த்தர் சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறான்னு சொல்லி ஒரு தாடிக்காரன் நீண்ட கூந்தல் வச்சுட்டு ஒரு மனுஷனை போட்டிருக்காங்க. அது கிறிஸ்தவ வீடுகளுக்குள்ளேயும் வந்துட்டு கர்த்தர் சொல்லுகிறான்னு போட்டாச்சு. இந்த வெளிச்சமே இல்லை பிரியமானவர்களே. அதனாலதான் நீங்க தூப பீடத்தை நீங்க நல்லா கொழுந்து விட்டு எரிய வைக்கணுமா, அதுல தூபம் நிறைய வரணுமா. நீங்க சொல்லுங்க, நெருப்பு தழல் எவ்வளவு அதிகம் போடுறோமோ அவ்வளவுதான் என்ன இருக்கும். ஆமா, வண்டி ஸ்டார்ட் பண்றோம், ஓட மாட்டேன்னா பெட்ரோல் போடுப்பா. வண்டி புது வண்டி, பெரிய வண்டி, ரொம்ப சூப்பரா இருக்கும், எல்லாம் ரைட்டு. பெட்ரோல் எவ்வளவுக்கு அதிகம் போடுறோமோ அவ்வளவு தூரம் அது போகும். அதே மாதிரிதான் பலிபீடத்திலிருந்து அக்கினி தழல எந்த அளவுக்கு கொட்டி குவிக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த தூப வர்க்கம், இந்த தூப பீடம் இருக்கு பாத்தீங்களா, இது மகிமையாய் ஜொலிக்கும் பிரியமானவர்களே. அதனுடைய பவர் எங்க இருக்கு தெரியுமா? தூப பீடத்தினுடைய சுவிட்ச் எங்க இருக்கு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பலிபீடத்துலதான் இருக்கு. அதனாலதான் சிலுவை பற்றி உபதேசத்தை நம்ம அறிய குமாரன் எனக்காக பாடுபட்டா, எனக்காக இரத்த சிந்தினா, எனக்காக தம்மையே ஒப்பு கொடுத்தான்னு சொல்லி அந்த பலிபீடத்துல பலியாகிய கிறிஸ்துவை, பஸ்காவாகிய கிறிஸ்துவை, நம்முடைய ஒட்டுமொத்த பாவ மனுஷனை, பழைய மனுஷனை அவர் கல்வாரி சிலுவையாகிய பலிபீடத்துல சிதைக்கிறாருங்கிற அந்த வெளிப்பாடு வருது. அங்கே என்னுடைய ஒட்டுமொத்த மாம்சமும் சுட்டரிக்கப்படுகிறது. அங்கே அக்கினி எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. நீங்க வீட்டுல போனாலும் வாசி பாருங்க, லேவியராகமம் 6வது அதிகாரம் 12, 13, 14 வாசிக்கும் போது பலிபீடத்தின் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும், அது ஒருபோதும் அவியலாகாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருப்பார். உங்களுக்கு புரியுதா? எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கும் அக்கினி. அனலுள்ள வாழ்க்கையை பார்க்கணுமா அப்படின்னா பலிபீடத்துக்கு தான் வந்தாகணும். செல்வி பற்றி உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவபலனா இருக்கு. இன்னைக்கு உபவாச ஜெபம் அங்க போறாங்க, அந்த ஜெபம் இங்க போறாங்க, எல்லாம் எந்த ஜெபமும் இருக்கட்டும். பரிசுத்த வாழ்க்கை உண்டா? பலிபீடத்தோடு இணைந்திருக்கிற அனுபவம் உண்டா? பலிபீடத்தில் உள்ள அக்கினி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதா? பலிபீடத்தில் அந்த அக்கினி கொண்டு வரப்படணும். தூப வர்க்கத்துக்கு அல்லது தூப பீடத்துக்கு வேற எங்கேயாவது இருந்த அக்கினி கொண்டு வந்தா, நாதாப் அபியூ கதை தான், செத்து மடிஞ்சாங்க. அவங்க அண்ணி அக்கினி உள்ள கொண்டு வந்தாங்க, கதை கந்தல். ஒட்டனே ஸ்பாட்ல டெட், இன்ஸ்டன்ட்லி they were dead, instantly they were found dead. ஒட்டனே மரித்து போனாங்க. அல்லது நம்முடைய ஜெப வாழ்க்கை மேன்மையை தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த மேன்மையை காணணும்னா நாம் எந்த அனுபவத்தை பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். நாங்களோ சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். இருக்க இடத்திலே நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தேவனை நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த இந்த விலையேற பெற்ற தருணத்திலே தூபபீடமும் அதன் திறனையும் என்று சொல்லி, ஆண்டவரே, பலிபீடத்தோடு சம்பந்தப்பட்ட இந்த தூபபீடத்தை நாங்கள் காண்கிறோம். ஆண்டவரே, ஒருவேளை பரிசுத்த ஸ்தலத்துக்கு வெளியில பலிபீடம் இருந்தாலும் அங்கிருந்து இது கொண்டு வரப்பட வேண்டுமே. ஆண்டவரே, அந்த அக்கினி போடப்படதான் தூபம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். ஆண்டவரே, எங்களுக்கு காண்பித்து கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த அக்கினியை தாண்டி, பலிபீடத்தில் இருக்கிற அந்த நெருப்பு தணலை தாண்டி, அந்த அக்கினியை தாண்டி வேற எந்த இடத்திலிருந்தும் அக்கினி வரக்கூடாது. அந்நிய தூபத்தை காட்டவே கூடாது. அந்நிய அக்கினி வரவே கூடாது. அது உமக்கு பயங்கர கோபத்தை எழுப்பும். இன்னைக்கு அநேகர் தூபம் போடுறேன் நான் ஜெபம் பண்றேன் சொல்லி பலிபீடமாகிய சிலுவைக்கு தன்னை அர்ப்பணிக்காத வாழ்க்கை வாழ்ந்தவர்களாய் சோரம் போய் கொண்டிருக்கிறார்களே. அப்படிப்பட்ட ஜெபங்கள் கேட்கப்படாது என்பதை அவர்கள் உணராது இருக்கிறார்களே. பரலோகத்தின் தேவனே, எங்களுக்கும் உமக்கும் உள்ள உறவை இந்த பலிபீடமே தீர்மானிக்கிறது. உமக்கும் எங்களுக்கும் இடையில இருக்கிற இந்த தூப பீடத்தின் தூப வர்க்கமாகிய தூபத்தை பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை தீர்மானிக்கிறது. பலியை சுட்டரித்து போட்டு அதில் கொழுந்து விட்டு எரிகிற அக்கினியே தீர்மானிக்கிறது. எங்கள் ஜெப வாழ்க்கை எல்லாம் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டா எங்களுக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்தார். மாம்சம் சுட்டரிக்கப்பட்டது என்று எபிரேயர் 13:11 வாசிக்கிறோமே. எந்த மிருகங்களுடைய உடல், ஆண்டவரே, எந்த மிருகங்களுடைய இரத்தம் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகத்தினுடைய உடல்கள்
பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படும், அந்தபடியே இயேசுவும். எபிரேயர் 13வது அதிகாரம் 11, 12 பார்க்கிறோமே, அந்தபடியே இயேசுவும் ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். அந்தபடியே, எந்தபடியே உடல்கள் சுட்டரிக்கப்படுகிறது, அந்தபடியே இயேசுவும் ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆண்டவரே, எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். தகப்பனே, நாங்கள் இந்த தூப பீடத்தின் மேன்மையை உணர்கிறோம். ஆண்டவரே, அங்கே திறனை இருக்கிறதை உணர்கிறோம், அங்கே கொம்புகள் இருக்கிறதை உணர்கிறோம். நாங்கள் ஜெயம் பெற வேண்டும். ஆண்டவரே, தேவனுக்கும் எங்களுக்கும் இடையில இருக்கிற உறவு வலுப்பெறட்டும். சோம்பேறியா இருந்து விடக்கூடாது. உலகம் என்று உலகத்தோடு உலகத்திலே நாம் உலகத்தில் உள்ள காரியங்களுக்குள்ளே போய்விடக்கூடாது. தேவனுக்கு எங்களுக்கு இடையில இருக்கிற அந்த உறவு செல்வியை பற்றி உபதேசத்தினால் வலுப்பெறட்டும். அர்ப்பணம் செய்கிறோம். அந்த யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.